ஜோதிட வல்லுனரான சின்னசேலம் சுதாகண்ணன் அம்மா கிட்ட கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஒரு படிப்பினைவே கொடுத்துருப்பாரு. ரொம்ப ஒரு சங்கட்டமான சூழ்நிலையிலேருந்து அவங்க விலகி வர்றாங்க. ஆனாலும் குரு பார்வை கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். கவனமாக இருந்து அவங்களுடைய சுப விஷயங்களை நடத்திக்கிறது நல்லது. 2ல் ராகு இருக்கார். கண்டிப்பாக முகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை கொடுக்கும். அப்போ குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடு இருக்கக்கூடாது. துணைக்கிட்ட அளவாக அன்போடு இருங்க. தொழில் விஷயத்தில் பெரிய அளவு முன்னேற்றங்கள் இருக்காது, கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். அதனால் தொழிலில் நிறைய பெரிய முதலீடுகள் மாதிரி எதுவும் இப்போ வைக்க வேண்டாம். அடுத்தடுத்த ஆன்மீக பயணங்கள் அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபான காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்துக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா சனி பகவானோட ஆட்சி வீடு அப்படின்றதுனால குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வங்களோட வழிபாடும் உள்ளூர் காவல் தெய்வங்கள் வழிபாடு இன்னும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். குறைந்த காலத்தை கவனமாக பயன்படுத்திக்கோங்க. ரைட், ஷார்ட் பீரியடில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க சொல்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணா, மகர ராசிக்கு. மகர ராசிக்கு நான் திண்ணையை பிடிச்சி நடந்தப்போ இவன்லாம் என்னையை பிடிச்சி நடந்தான், இவன்லாம் பேசி நான் கேட்கணும்னு இருக்குது அப்படின்னு கேட்குறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு பொறுத்து போகக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருந்திருக்கும். இந்த காலகட்டம் இன்னொரு 3 மாதங்களுக்கு மட்டும்தான். செய்யாத குற்றத்துக்கான தண்டனை, பஞ்சாயத்தில் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய தருணம், உறவுகளிடையே மதிப்பு மரியாதையை இழந்தேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலை, இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ இருக்கிறதுலையே சந்தோஷப்படுறது யாருன்னா இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினது தான் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. ஃபெயில் ஆகிட்டு இருக்கவன் டக்குன்னு சந்தோஷப்பட்டால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி பூரா மகர ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு மதிமமான தருணம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சந்தோஷங்கிறது உங்கள் மனசை பொறுத்து தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நடக்கிற இன்ப துன்பத்திற்கோ நடக்கிற நல்லது கெட்டதுக்கோ நம்ம காரணம் கிடையாது. மகர ராசி நேயர்களே, நமக்கு மீறி தான் எல்லாம் நடக்கும். அந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சனி பகவானோட பிடியிலிருந்து வெளியில் வர போகிறீங்கிறது தான் சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். இந்த சந்தோஷத்தை நீங்கள் அளந்து கூட பார்க்க முடியாது, அளந்து கூட பேச முடியாது. ஹனுமன் சுவாமியோட வழிபாடு, ராமாயண கதை. எல்லாரும் மோடிஜி ஸ்ரீரங்கம் வந்தப்போ ரெங்கநாதரை தரிசனம் பண்ண வந்தார் இல்லை, ராமாயண கதை கேட்க வந்தார். கம்பருக்கு அங்கீகாரம் கொடுத்த கோவில் அது. தமிழே தெரியாது, இலக்கிய தமிழ் புரிஞ்சிருமா? கம்பராமாயணத்தை காதுகளால் கேட்டு அங்கீகாரத்தை பெற்று சந்தோஷம் அடைந்தார். நீங்களும் அந்த ராமாயண கதையை, சுகமான கதையை கேளுங்க, வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைய வரும். ரைட், நல்ல ராமாயண கதையை கேட்க சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக திரு செல்வி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கள். மகரம், பிள்ளையார்பட்டி இல்லைனா காணிப்பாக்கம் போன்ற பிரசித்தி பெற்ற விநாயகர் உங்கள் ஊரில் கூட இருக்குது சார், அந்த விநாயகர் இப்போ நரம்பில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு மாதிரி பதட்டம் நிச்சயமாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஜெயம் ஜெயம்தான். முதுகுத்தண்டு அடிவயிறு, கழிவுப்பாதை உபத்திரம், இந்த தேகாரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மற்ற விஷயம்லாம் லக்கெல்லாம் தானாக வந்துட போகுது. இப்போது வண்டி வாகனம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், தொழிலில் பிரச்சனை நிவர்த்தி ஆகிடும். அடிமை தொழிலே செஞ்சு போர் அடிச்சிடுச்சு, சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, எஜமானன் ஆகக்கூடிய அமைப்பு, தனிக்காட்டு ராஜாக ஆகக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம் வருவது, வழக்கில் இருந்த பிரச்சனை தீர்றது, சுபவிரய பிராப்தம் ஏற்படுவது, அதனால் புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடன் அமைப்பாக இருப்பது. கண்டிப்பாக கடன் ஒன்று வேணும், அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லாத எழுத்தில் செலவு பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் ரொம்ப கவனமாக மகர ராசிக்காரங்க. அனுகூலமான காலகட்டம். மனதில் ஒரு தெளிவு ஏற்படும், நிம்மதியாக தூங்குவீங்க. இந்த தூக்கமே இல்லாமல் இருந்திருப்பீங்க. நல்ல ஒரே தேவையில்லாத பதட்டமாக இருப்பீங்க. இவனை பார்த்து பதுங்கிறது, அவனை பார்த்து பதுங்கிறது, ஃபோன் பார்த்தா இல்லைன்றது, அதெல்லாம் இல்லாமல் தனியாக நல்லபடியாக பேசுகிறதுக்கு உண்டான அனுகூலமான காலகட்டம் ஆரம்பிக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு. நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்னசேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். மகர ராசிக்கு ஐயா சொல்லுங்கய்யா. இந்த மகர ராசிக்கு 2025 ஆண்டு அரிமான ஆண்டு தான். ஏன்னு வச்சுக்க, 7.5 சனி மாறுது, குருப்பெயர்ச்சி மாறுது, எல்லாமே இந்த ஆண்டு அரிமான ஆண்டு. எப்படின்னா, இப்போ ராசி ஆல்ரெடி ரிஷபத்திலேருந்து 9ஆம் பார்வை பார்க்குறாரு. 9ஆம் பார்வை குருவுடைய பார்வை விசேஷமான பார்வை. ஆல்ரெடி 5ஆம் இடத்துல அவர் இருக்கிறார். அந்த 5ஆம் இடத்துல அவருக்கு குழந்தைகளுக்கும் நல்லது. அதுமாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து மிதுனத்துக்கு போனாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அவருக்கு அரிமான காலகட்டம் தான் இந்த ரிஷபராசிக்கு. எதை நினைக்கிறாங்களோ, எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ,
அவருக்கு அருமையான காலகட்டங்கள் தான் இந்த. அதுமாரியே வந்து 7.5 சனியில் அவருக்கு வந்து இப்போ பாதச்சனி முடிய போகுது. ஒன்றும் அப்படி இல்லை, இப்பயும் நல்லா இருக்குது. ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. 3 மாதம் கழிச்சு குடும்பத்தை பார்க்குறாரு. தொழிலாம் 10ஆம் இடத்த தொழிலும் பார்க்குறாரு. இந்த காலகட்டங்கள் 2025 மகர ராசிக்கு வந்து சிறப்பான ராசி. 7.5 சனினால பயந்துடக்கூடாது. தாராளமாக அவர் எதை நினைக்கிறாங்களோ எதை வேணாலும் செய்யலாம். இதுக்கு மேலே 2025 நல்லாயிருக்கும். கமாண்டோ கண்ணன் ஐயா அவர்கள் வந்து மகர ராசிக்கு சொன்னாங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்றாருன்னு கேட்போம். என்ன பலன்கள்னு ஐயா சொல்லுங்க. உண்மையும் உழைப்பும் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பின் மூலமாக திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வர போகிறீங்க. அதாவது இந்த நேரத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமையை வந்து 4 பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இந்த திறமையை காட்டி உங்களுடைய பதவி உயர்வு, கௌரவம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்குற டேலண்ட் திறமைகள்லாம் இந்த நேரத்தில் வெளி உலகத்துக்கு வரப்போக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட குழந்தைகள்லாம் எல்லாத்துக்குமே வகையில் இந்த சிலம்பு விளையாட்டுத்துறையில் இருக்கணும், ஜொலிக்கணும் அப்படின்னு ஆசைகள் எல்லாமே இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி உருவாக்கி கொடுக்கும். அதாவது கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க தனி கொடுத்தனம் போனால் மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு அனுபவங்கள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். அந்தமாரி நீண்ட நாட்களாக அந்த ஆசைகள் எல்லாமே தனி கொடுத்தனம் போய் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் அவருடைய மகிழ்ச்சியும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மட்டும் அல்லாமல் வீடு கட்டணும்னு ஆசையில் இருக்கிறதெல்லாம் வீடு கட்டக்கூடிய யோகம் அமைப்பாட்டல், புத்திரபாக்கி இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாட்டல், நீண்ட நாட்களாக திருமணமாகவர்களுக்கு திருமண யோகங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக அமைய ஆஞ்சநேயரை சனிக்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும்.